Hi, vanakkam, welcome back viewers, welcome back to my channel WinTrader. Stock market la successful ah eppadi trade panna mudiyum, idhila perfect entry exit reversal eppadi identify pannalam, momentum stock identify பண்ணதுக்கு நம்ம ஸ்கேனர் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல காட்டி கொடுத்தலாம். இன்னைக்கு பார்த்துட்டா நம்ம சாஃப்ட்வேர் 15 இயர்ஸா சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம ட்ரேட் பண்ற 15 இயர்ஸ் பார்த்துட்டா டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 8.1. லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நமக்கு ஃபேக் அப் டவுன்ஸ் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா ஏசிசி நல்லா அப் ட்ரெண்ட் மேலே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னாச்சுன்னா 5th செப்டம்பர் பார்த்துட்டா பஜாஜ் ஆட்டோ நல்லா டவுன் போயிடுச்சு, HAL மார்க்கெட் மார்னிங்லேயே டவுன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆர்விஎன்னில் நல்லா டவுன் மார்க்கெட்டு தான். பேசிக்கலி பை ட்ரெண்ட் மேலே மார்னிங்கில் கொடுத்துருக்கேன். அது ரிவர்ஸ் போகும்போதும் எக்ஸிட் பண்ணதுக்கு நம்ம என்ட்ரி எடுத்துட்டாலும் ரிவர்ஸ் போகும்போது எக்ஸிட் பண்ணதுக்கு சாஃப்ட்வேர் இண்டிகேஷன் கரெக்டாக காட்டி கொடுக்கும். இப்போ பார்த்துட்டா சிம்பிளாக இருக்கும் யூஸ் பண்ணது. இப்போ பிகினர்ஸ்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 தான். இப்போ இதுக்கு ஏசிசிக்கு பார்த்துட்டா இப்போ லைவ் ரேட் இந்த கால் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெட் கலர் டவுன் ஆகிறதா செல்லு, கிரீன் கலர் அப்பாரு வந்து பை. இப்போ இன்றைக்கி மார்னிங்கில் பை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3 o'clock அப்புறம் செல் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ட்ரி பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கேன், டார்கெட்டு கீழே போட்டிருக்கேன். சிக்னல் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு அலர்ட் பாக்ஸில் மெசேஜ் கிடைக்கும். இதுக்கு டீட்டெயில்ஸ், இப்போ இதுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கீழே போட்டிருக்கேன். சிக்னல் வரும்போது கேண்டில் கலரு, கன்ஃபர்மேஷன் பார், ப்ரைஸ் அண்ட் செல்ஸ், இதெல்லாம் இந்த 3 கன்ஃபர்மேஷன் லெவலில் ஓகே வரும்போது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்டில் உங்களுக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ அது சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் நல்லா கீழே இறங்கும். இப்போ இது பார்த்துட்டா மார்னிங்கில் ஒரு பை ட்ரேடு சிக்னல் கொடுத்துறதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி நல்லா மேலே ஏறிட்டேன். ஒன் சைடு மூமெண்ட் தான். லாஸ்ட்டு மார்க்கெட் 3 o'clock அப்புறம் தான் மார்க்கெட் டவுன் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் பை ட்ரேடில் தான் இருந்தேன். இதுக்கு 15-30 மினிட்ஸ் பார்த்துட்டா ஒரு 1 வீக்காக மார்க்கெட்டு பையில் தான் போயிட்டுருக்காரு. 99 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கேன். இப்போ 1 வீக் ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கு இப்போ இன்றைக்கி எஸ்சிசி பார்த்துட்டா நல்லா பை ட்ரெண்டு தான், நல்லா ஒரு அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கேன். 2320 சிக்கிள் கொடுத்தது, இப்போ 2419 தான் மார்க்கெட் பார்த்துட்டா 99 பாயிண்ட்ஸ் அப் ட்ரெண்டில் தான். இப்போ இதுக்கு ஹோல்டிங் பண்ணதுக்கு உங்களுக்கு 30 மினிட்ஸு வைக்கலாம். 1 வீக்கு ஹோல்ட் பண்ணலாம். 1 hour தான் ஸ்விங் ட்ரேடிங்கு. 4 hour உங்களுக்கு 1 monthக்கு மேலே ஹோல்ட் பண்ணலாம். இது 4 hour பார்த்துட்டா மார்க்கெட்டு முன்னாடி செல், இப்போ மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்காரு. ஓகே, இப்போ இதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு லைவாக காட்டி கொடுக்கும். லைவ் டெமோ உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரீ லைவ் டெமோ கிடைக்கும். அதுக்காக கீழே நம்பரில் உங்களுக்கு கால் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஸ்கேனர், இப்போ இது ஸ்கேனர் பார்த்துட்டா ஸ்கேனர் கரெக்டாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பை ட்ரெண்டு செல் ட்ரெண்டு கரெக்டாக இந்த ஆரோ 3 கன்ஃபர்மேஷன் க்ரீன் இருந்தால் நல்ல பை ட்ரெண்டு, 3 ரெட் இருந்தால் நல்ல செல் ட்ரெண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் டைமில் உங்களுக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரேடை உங்களுக்கு எடுக்கும்போது ஸ்கேனர் பார்த்துட்டா கரெக்ட் ட்ரெண்டு கரெக்ட் டைமில் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு எப்படி யூஸ் பண்ண லைவாக உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்போ இதே மாதிரி இப்போ இன்னைக்கு மார்னிங்கில் உங்களுக்கு பார்த்த மாதிரி சிக்னல்ஸு ட்ரெண்டிங்கு கரெக்டாக ஸ்கேனரில் காட்டி கொடுக்கும். அது பார்த்துட்டு உங்களுக்கு டைரெக்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு டைரக்ட் ட்ரேட் எடுத்துடுங்க. அப்போ கரெக்ட் டைமில் உங்களுக்கு ஒரு ட்ரேட் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.